அனைவருக்கும் வணக்கம். நீ சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டுமா? முதலிலே சூரியனை போல எரிய கற்றுக்கொள் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012, த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் 2012. சரி, இதில் ஹவு மெனி செக்ஷன் டோட்டலி மொத்தம் எத்தனை பிரிவுகள் உள்ளது என்று சொன்னால் 46. ஹவு மெனி சாப்டர்ஸ்? 9. மொத்தம் 9 அத்தியாயங்கள் இருக்கின்றது. இதில் நாம் சாப்டர் 8 பார்க்க போகிறோம். அதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த சாப்டர் 8 ஆனது எதை பற்றி கூறுகிறது என்று சொன்னால், ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அண்டு ரெக்கார்டிங் ஆஃப் எவிடன்ஸ். இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய நடைமுறைகள் என்ன, அதே போன்று அதிகாரங்கள் என்ன மற்றும் சாட்சியங்களை எவ்வாறு பதிவு செய்தல் என்பதை பற்றி சொல்வதுதான் இந்த சாப்டர் 8. இதில் நாம் செக்ஷன் 33ஐ பார்க்க போகிறோம். அதிலும் சப்செக்ஷன் 7, ஏற்கனவே செக்ஷன் 1 to 6 வரைக்கும் நம்ம ஷார்ட்ஸில் போட்டோம். ஏன்னா ஸ்மால் இதுதான், சின்ன இருந்தால. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருந்தால வீடியோ ப்ளஸ் ஷார்ட்ஸ் ஒன்றா போடலாம். சரி, இப்போது இது என்ன சொல்கிறது என்ன சொன்னால், பவர்ஸ் அண்டு ப்ரொசீஜர் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட். இதில் சப்செக்ஷன் 1 to 9 இருக்குது, இதுக்கப்புறம் 8 9 இருக்குது. சரி, அதாவது சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த சிறப்பு நீதிமன்றத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் நடைமுறை என்ன என்பதை பற்றி கூறுகிறது. அதில் இப்போ சப்செக்ஷன் 7 என்ன சொல்லுது என்று சொன்னால், த ஸ்பெஷல் கோர்ட் ஷல் ensure that the identity of the child. ஸ்பெஷல் கோர்ட் எங்கே, வேர் இட் ஹாஸ் பின் டிஃபைன்ட் என்றால் செக்ஷன் 2ல் செக்ஷன் 1ல் எல்லில் சொல்லியிருப்பாங்க. சிறப்பு நீதிமன்றம் என்றால் என்ன? இஸ் நாட் டிஸ்க்ளோஸ்டு at any time during the course of investigation or trial. புலனாய்வின் போதோ அல்லது வழக்கு விசாரணையின் போதோ. provided that வரம்புறையாக for reasons to be recorded in writing, the special court may தான் permit such disclosure if in its opinion such disclosure is in the interest of the child. வழக்கப்போல் அப்படியே படத்தில் பார்த்துருவோம். என்ன சொல்கிறாங்க இப்போ இதனுடைய தொடர்புடைய பிரிவுகள் பார்க்கலாம். ஏன்னா அந்த குழந்தையினுடைய இந்த குழந்தை இருக்குதுல்ல, இந்த குழந்தை தான் இந்த குற்றவாளி இருக்கார்ல, இவனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பாலியல் பாதிக்கம் செய்யப்பட்ட குழந்தை வச்சுக்கல. இந்த குழந்தை யார், என்ன பேர், என்ன ஊர், என்ன எங்கே வசிக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் வெளிப்படுத்துதல் கூடாது என்று சொல்வதுதான் இந்த 7 ஐடென்டிட்டி ஆகுது. இப்போ தொடர்புடைய பிரிவு பார்த்தீங்கன்னா இங்கே இதே போக்சோ ஆக்டில் 37 சொல்லியிருப்பாங்க. என்ன, இன் கேமரா. அதனால தான் இன் கேமரா அந்த நீதிமன்றத்தினுடைய உள்ளே வைத்து ரகசிய அந்த வழக்கு சார் நடைபெறும் என்று சொல்லுது 37ல். அதே மாதிரி பிஎன்எஸ் இப்போ 72ல், ஏற்கனவே 228A ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க, எந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தல் கூடாது, நாட் டிஸ்க்ளோஸ். அதே மாதிரி இப்போ செக்ஷன் 22ல் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955ல் இன் கேமரா சொல்லியிருப்பாங்க. சரி, இது தொடர்புடையாக வச்சுங்க. அதே போல் இன்னொரு கேள்வி, இந்த போக்சோ ஆக்டில் ஐடென்டிட்டி என்பது அந்த கேர்ள் அல்லது பாய் இரண்டுக்கும் பொருந்துமா பொருந்தாதா என்று சொன்னால், ஏன்னா இப்போ போக்சோ ஆக்டில் செக்ஷன் 2ல் சப்செக்ஷன் 1Dலாம் சொல்லுவாங்க சைல்டுன்னு சொல்லியிருப்பாங்க. குழந்தை என்றால் என்ன? ஆஸ் பர் போக்சோ ஆக்டின் படி எத்தனை வயது இருக்க வேண்டும்? ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டுமே வருவார்களா, இல்லை பெண் குழந்தை மட்டும் தான் வருவார்களா? அந்த போக்சோ ஆக்டில் என்றால் 2 பேருமே வருவாங்க. ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ், 18 வயது பூர்த்தியாகாது இருக்கின்ற ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று வருவார்கள். முதல்ல அதை போகணும். அப்போது 2 பேருமே, அது 18 வயது நிரம்பாத ஒரு ஆண் இந்த ரீதியாக ஒரு பாலியல் பாதுகாப்பு செய்தால் அந்த ஆண் பிள்ளையும் வரும், பெண் பிள்ளையும் வரும். 2 பேருக்கும் அப்ளிகபிள் தான். இப்போ இங்கே இதுக்கு வருவோம். இதான் சொல்கிறாங்க, இப்போ இந்த குழந்தையினுடைய நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகிறது, அல்லது இந்த இன்வெஸ்டிகேஷன் நடைபெறுது, அல்லது வழக்கு விசாரணை நடைபெறுகின்ற போது, இவ்வாறு இருக்கின்ற போது இந்த குழந்தை என்பது யார் என்பதனை, பெயரையோ ஊரையோ அடையாளத்தையோ அந்த அடையாளங்களை எதையுமே வெளிப்படுத்தல் கூடாது என்று சொல்லுகின்றது. கண்டிப்பாக அவ்வாறு வெளிப்படுத்தவில்லை என்பதனை யார் உறுதிப்படுத்தல் வேண்டும்? இந்த வழக்கு நடைபெறுகின்ற இந்த நீதிமன்றம். இந்த நீதிமன்றம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரிசைடிங் ஆஃபீஸர் நீதிபதி தான். அவர் இந்த பெண்ணின் இந்த குழந்தையினுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தல் வேண்டும். சரி, இது முடிஞ்சிச்சா? அந்த சிறப்பு நீதிமன்றம் ப்ரொவைடட் வரம்புறையாக, அப்படின்னா வரம்புறைன்னு என்ன அர்த்தம்? வெளியிடலாம்.
இப்போ நீதிமன்றமானது இந்த குழந்தையினுடைய நலன் கருதி, இந்த குழந்தை இருக்குல்ல, இந்த உதாரணத்துக்கு இந்த குழந்தையினுடைய நலன் கருதி அது அந்த குழந்தைக்கு நன்மை பயப்பதாக இருந்தால் அதற்கான காரணத்தை என்ன பண்ண நீதிமன்றம் என்ன பண்ணுது, இந்த காரணத்தை இன் ரைட்டிங் எழுத்து மூலமாக அதற்கான காரணத்தை பதிவு செய்து கொண்டு இந்த குழந்தையினுடைய நலன் கருதி சிறப்பு நீதிமன்றமானது என்ன பண்ணலாம், அவ்வாறு வெளியிடுவதற்கு அனுமதி அளிக்கலாம் சிறப்பு நீதிமன்றம் என்று சொல்கிறது. சரி, இப்போ அடுத்து பாருங்க எக்ஸ்பிளனேஷன். சரி சார், ஏன்னா எதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ஃபார் த பர்பசஸ் ஆஃப் திஸ் சப்செக்ஷன், இந்த உட்பிரிவு 7இல் இருக்கின்ற பயன்பாட்டிற்காக இது விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க, அதாவது அந்த ஐடென்டி ஆஃப் சைல்டு என்றால் யாரெல்லாம் வருவாங்க தெரியல, ஐடென்டி ஆஃப் சைல்டு அது குழந்தை மட்டும் தானா அப்படின்னு கேள்வி வரும். அப்படியே சார் குழந்தை மட்டும் தானே சொல்லலை, அவங்க குடும்பத்தை சொல்லிட்டேன், அவங்க அப்பா ஒரு சொல்லிட்டேன், அந்த ரிலேஷன் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்களே, அதனால் அப்போது இது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. த ஐடென்டி ஆஃப் த சைல்டு ஷால் இன்க்ளூட், இதான் முக்கியம், எதையெல்லாம் உள்ளடங்கும் அந்த குழந்தையின் அடையாளம் என்று சொன்னால் த ஐடென்டி ஆஃப் த சைல்ட்ஸ் ஃபேமிலி, சைல்ட்ஸ் வேணா குழந்தையினுடைய குடும்பம், ஸ்கூல், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஹுட் ஆர் எனி அதர் இன்ஃபர்மேஷன் பை விச் த ஐடென்டி ஆஃப் த சைல்டு மே பி ரிவீல்டு. சார் அப்போ சொல்லுவார் ஒருத்தர், சார் நான் குழந்தைய என்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது தான் சட்டம் சொல்லுதுங்க, நான் அவங்க அப்பா சொன்னேன், அவங்க அப்பா பேர் சொன்னேன், அம்மா பேர் சொன்னேன், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அந்த குழந்தையினுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு குடும்பத்தை பற்றி சொன்னேன், அது வருமானா வரும், யாரெல்லாம் வரும்னு சொன்னால் இப்போ இந்த குழந்தையானது ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்குது, உதாரணத்துக்கு டான் பாஸ்கோ படிக்குது, அந்த அருகில் டான் பாஸ்கோ அப்படி வெளிப்படுத்தலைன்னா சார் நான் ஸ்கூலில் தான் சொன்னேன், இந்த குழந்தை சொல்ல முடியுமானா முடியாது. அப்போது அந்த ஸ்கூலில் சொன்னாலும் கூட குழந்தையை அடையாளம் சொன்னதாக அர்த்தம். அதே போன்று சார் இவர் அந்த குழந்தை, இந்த குழந்தை இவருடைய உறவுக்காரர், அந்த அட்வொகேட்டுடைய உறவுக்காரர் அல்லது டாக்டருடைய உறவுக்காரர் என்று சொன்னேன் என்றால் அதுவும் வரும், அதுவும் உள்ளடங்கும். அதே போன்று அக்கம் பக்கம் சார் அந்த குழந்தை அந்த தெருவில் சார் வாவுசி தெருவு இல்லை செம்பருத்தி பூ தெரு என்ன சொல்கிறேன் அந்த தெருவில் வசிக்கிற குழந்தை சொன்னால் குழந்தையினுடைய அடையாளத்தை ஐடென்டி பண்ணதாக வரும். அதே போன்றே வேறு எதுவும் சார் வேறு எதுவுமே குறிக்கல சார், ஆனால் வேறு ஏதோ ஒரு தகவல் இந்த குழந்தையை பற்றி ஒரு தகவல் சொல்கிறது, அந்த தகவலானது எப்படி இருக்கிறது சொன்னால் அந்த தகவல் மூலமாக அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை தெரிவிப்பதாக இருக்கின்றது அல்லது வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்ஃபர்மேஷனும் அந்த குழந்தையினுடைய அடையாளத்தை காட்டுவதாக குறிக்கும் அல்லது உள்ளடங்கும் என்று சொல்கின்றது. போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் 33 என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே தான் சொல்லியிருப்பாங்க ப்ரொசீஜர் அண்ட் பவர்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் கோர்ட்டு அண்ட் எவிடன்ஸ் அக்கார்டிங்னு சொல்லி, அதனால் இதை ஃபுல்லாகவே நம்ம தரவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா திஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் பர்பஸுக்கும் நிறைய யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா நிறைய குற்றங்கள் இந்த குழந்தைகளுக்கு எதிராக, பெண் குழந்தைகளுக்கு எதிராக குறிப்பாக பாலியல் வழக்கு வழக்கு நிறைய நடக்குது. அதே மாதிரி இந்த எஃப்டிசி மகிழா கோர்ட்டில் தான் போக்சோ வழக்கு தான் நிறைய நடக்குது. அப்போ ப்ராக்டிஸ் பர்பஸ் ஜூனியர்ஸுக்கு எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.